தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ், ஆன்மீக தேடலில் இருக்கிறவங்களுக்கு மனசில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் தியானத்து மூலமாக ஞானம் அடைஞ்சிட முடியுமா, இல்லை ஏதாவது யோகாசனங்கள் மூலமாக ஞானம் அடைஞ்சிட முடியுமா, இல்லை குருவோட பிளெஸ்ஸிங்ஸ், குருவுக்கு சேவை பண்ணிகிட்டு இருந்தால் ஞானம் அடைஞ்சிட முடியுமா, இல்லைன்னா ஏதாவது பர்டிகுலர் மந்திரங்கள் இருந்ததுன்னா நான் ஞானம் அடைஞ்சிட முடியுமா, இந்த மாதிரி அவங்க ஏதோ ஒன்று தேடிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ்ன்னு சொல்கிறோம் அவங்கள. உங்களுக்கு இந்த காணொளி பார்த்துட்டு இருக்கிற பல பேரில் உங்களுக்கு மந்திரங்கள்னால் எனக்கு ரொம்ப இஷ்டம் சார், ஒரு அலாதி பிரியம். எனக்கு தியானம் பண்ணுறது, சேவை பண்ணுறது, யோகாசனா பண்ணுறதை விடலாம் உட்காந்து மந்திராவை சாட் பண்ணுறது, அந்த சாண்டிங்கில் எனக்கு ஒரு விதமான வைப்ரேஷன் இருக்குது, நான் என்னையே மறந்துடுறேன், எனக்கு அது ஞான பாதை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான ஒரு விஷயத்தை தான் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். 6 பேராகிராஃப் அப்படின்னு சொல்லலாம், 6 பத்தி. இது பாடல் அல்ல, இது ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை எழுதினவர் ஜகத்குரு ஆதி சங்கராச்சாரியா அவர்கள். நிறைய பாடல்கள் அவர் எழுதியிருக்காங்க. ஆனாலும் இந்த மந்திரத்துக்கு பெரிய பெரிய ஒரு சிறப்பு இருக்குதுங்க. அது ஞானத்தோட தேடலோட முடிவுன்னு நான் சொல்லுவேன் என்னோட தனிப்பட்ட கருத்தில். ஆதி சங்கராச்சாரியா அவர்கள் ஜகத்குரு நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தாலும் தன்னோட இளமை கம்மியான வயசுலேயே உடம்பை உகுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. எத்தனையோ பாடல்களை இயற்றி இன்னும் நம்ம இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க நிறைய பாடல்களை பாடுறாங்கன்னா அவங்களோட தாக்கம் இல்லாமல் இருக்காது. ஆனால் ஞானத்து பாதை தேடுறவங்களுக்கு அவர் ஒரு சுவடை விட்டுட்டு போயிருக்கிறாரு. ஆதி சங்கராச்சாரியார் அவர்கள் தன்னோட ஞான வேட்கை அவர் எப்படி தீர்த்துக்கிட்டார் அப்படின்னா, அவர் ஒவ்வொரு இடமா போய் டிபேட் பண்ணுவாங்க, அதாவது வாத விவாதம் பண்ணுவாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன கேள்வி கேட்டாலும் ஆதி சங்கராச்சாரியா அவங்க பதில் சொல்லுவாங்க. அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எஸ்பெஷலி ஸ்பிரிச்சுவலில் ஆன்மீகத்தில் என்ன கேள்வி கேட்டாலும் அவங்க அதுக்கான பதிலை சொல்லி வெற்றி அடைஞ்சிட்டு வருவாங்க. இந்த மாதிரி தன்னோட வாழ்நாளில் பாதி நேரத்தை அவங்க ஒவ்வொரு ஊராக போய் இந்த டிபேட் பண்ணி, இந்த ஆர்கியூமெண்ட் பண்ணி, வாத விவாதம் பண்ணி ஜெயிச்சுட்டு வருவாங்க. இப்படியே ஒரு வாழ்நாள் போயிட்டே இருந்துச்சு. மந்தன் மிஸ்ரான்னு ஒருத்தங்க ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தாங்க. அவரும் ஆதி சங்கராச்சாரியாருக்கு இணையன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அவரை நெருங்கின அளவுக்கு ஞானம் உள்ள ஒரு அருமையான ஒரு ஞானி. அவர் திருமணமாகி அவரோட மனைவி பேர் பாரதி, அவங்க குடும்பமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. ரொம்ப ஞானத்தில் உயர்ந்தவர். இதை கேள்விப்பட்ட ஆதி சங்கராச்சாரியார் அங்கே போகிறாங்க. அவர் கூட வாதம் பண்ணி நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்தில் இருக்கிற கிணத்து பக்கத்தில் நின்று கேட்குறாங்க, இங்கே மந்தன் மிஸ்ராவோட வீடு எதுன்னு. அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க, இந்த கிணறு, இந்த கிணத்தோட கயிறு, இந்த பாத்திரம், இந்த கல் எல்லாம் கூட சொல்லும் மந்தன் மிஸ்ராவோட வீடு எதுன்னு. நீ தெரியாத மாதிரி கேட்குறீன்னு ஆதி சங்கராச்சாரியை பற்றி கேட்டாங்க. அப்பேற்பட்ட புகழுக்குரியவர் மந்தன் மிஸ்ரா. அவரை வீட்டை அந்த மக்கள் காமிச்சு கொடுத்ததுக்கப்புறம் ஆதி சங்கராச்சாரியா அங்கே போய் வாத விவாதம் ஆரம்பிக்கலாங்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு நடுவர் வேணும். 2 பேருமே பெரிய ஞானி, இவருக்கு நடுவராக இருக்கிற அளவுக்கு இங்கே யாருக்குமே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது மந்தன் மிஸ்ராவோட மனைவி பாரதி, நான் இருக்கிறேன், உங்கள் 2 பேர்த்துக்கு நடுவராக நான் இருக்கிறேன், யார் ஜெயிக்கிறீங்க நான் சொல்கிறேன்னு சொல்லிடுறாங்க. போட்டி ஆரம்பிக்குது. ரொம்ப நாளாக இந்த வாத விவாதம் போயிட்டே இருக்குது. ஏன்னா 2 பேர்த்துக்கும் ஈக்குவலான ஞானி தானே. மற்ற சாதாரண மக்கள்னால் டக்குன்னு முடிஞ்சிடும். மந்தன் மிஸ்ரா பெரிய ஞானி, அதனால் இந்த போட்டி போகுது, வாத விவாதம் போய்கிட்டே இருக்குது. ஒரு சர்டன் ஸ்டேஜில் மந்தன் மிஸ்ரா தோத்துடுறாரு. இப்போது பாரதி அனௌன்ஸ் பண்ணணும், மந்தன் மிஸ்ரா தோத்துட்டாரு, ஆதி சங்கராச்சாரியா ஜெயிச்சிட்டாரு. ஆனால் பாரதி வெற்றியை அறிவிக்காம இந்த விஷயத்த சொல்கிறாங்க, நீங்கள் கட்ட பிரம்மச்சாரி, ஆனால் என்னோட கணவர் அதாவது மந்தன் மிஸ்ரா அவர்கள் என்னை திருமணம் பண்ணிட்டாங்க, அவங்க இல்லத்தில் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்க பாதி தான் ஜெயிச்சிருக்கிறீங்க, மீதி பாதி ஜெயிக்கலைங்கிறாங்க. இவருக்கு ஆதி சங்கராச்சாரியாருக்கு குழப்பம், என்னம்மா சொல்கிறேன், நான் தான் வாத விபத்தில் ஜெயிச்சிட்டேனே அப்படின்னு சொன்னது. இல்லை, அவரோட பாதி நான், எங்கூட நீங்கள் வாத விவாதம் பண்ணி ஜெயிச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையான வெற்றி அறிவிக்கப்படும் சொல்லிடுறாங்க. சரி, நான் வாதத்தில் கலந்துக்கிறேன்னு ஆதி சங்கராச்சாரியா ரெடி ஆகிட்டாங்க.
இப்போ பாரதி அவர்கள் கேட்க ஆரம்பிக்கிற கேள்வி எந்த புலத்தை சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பாலியல் கல்வி, செக்ஷுவல் லைஃப்பை பற்றி அவங்க கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஆதிகுரு சங்கராச்சாரியா அவர்கள் கட்ட பிரம்மச்சாரி, பெண் வாசனையே இல்லாதவங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. ஆனாலும் ஆதி சங்கராச்சாரியா என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு 2-3 நாள் டைம் கொடு, 2-3 நாள் கழிச்சு நான் வந்து உன் வாத விவாதத்தில் பங்கு பெற்று உனக்கான பதிலை சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க சீடர்களோட போன ஆதி சங்கராச்சாரியா அவர்கள் இறந்து கிடந்த ஒரு மன்னனோட உடம்புக்குள்ள தன்னோட உடம்பை கிடத்திட்டு இந்த உடம்புலேருந்து அந்த உடம்புக்கு கூடு விட்டு கூடு பாஞ்சு அந்த அரசரோட அந்த மன்னனோட உடம்புல 3 நாள் தங்கி அந்த அரசியோட உடலுறவு வச்சு இந்த கலவியல் கல்வி பற்றி கரைச்சு குடிச்சிட்டு 3-4 நாள் கழிச்சு திரும்பி வந்து பாரதி கிட்ட வாத விவாதம் பண்ணி ஜெயிக்கவும் செஞ்சிடறாரு. அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. மந்தன் மிஸ்ராவையும் அவரோட மனைவியும் முழுமையாக தோற்கடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஆதி சங்கராச்சாரியாரை சக்ஸஸ்க்கு எல்லாம் பாராட்டி அமைச்சிடுறாங்க. இப்படியே போயிட்டு இருந்த ஆதி சங்கராச்சாரியாரோட வாழ்க்கையில் வந்து 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று, ஒருத்தர் வந்து நீ யாருன்னு டைரெக்டாக கேட்டதாக சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குகையில் ஒரு ஞானி தவம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆதி சங்கராச்சாரியா போய் என்னை டிசைப்பிளாக ஏற்றுக்கோங்க, என்னை சீடராக ஏற்றுக்கோங்க, எனக்கு அடுத்த வழிகளை சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்டதாக சொல்கிறாங்க. இந்த 2 சமயங்களில் ஏதோ ஒரு சமயம் உண்மையாக இருக்கலாம். இந்த நிகழ்வில் ஒன்றா ஏதோ ஒரு சுவாமி நீ யார் அதுக்கு எனக்கு விளக்கம் சொல்லுன்னு கேட்டிருந்துருக்கலாம். இல்லை ஆதி சங்கராச்சாரியார் ஒரு குகையில் தவம் பண்ணுறவர்கிட்ட போய் நான் சீடனா ஏற்றுக்குங்க என்ன அப்படின்னு கேட்டிருக்கலாம். இந்த சமயங்களில் நீ யாருன்னு எனக்கு பதில் சொல்லு, அப்போ தான் நான் ஏற்றுக்குவேன்னு அவர் சொன்னதாகவும் சொல்கிறாங்க. எது எப்படியோ இந்த சமயத்தில் தான் ஆதி சங்கராச்சாரியார் அவர்கள் நிர்வாண ஷடகம் எழுதுகிறாங்க. இந்த நிர்வாண ஷடகம் 6 பேராகிராஃப் இருக்குது. இந்த 6 பேராகிராஃப் இது ஒரு மந்திரம். இது வந்து பாடல் கிடையாது. இந்த மந்திரத்தை உச்சரிக்க சிவோகம் சிவோகம்னு ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் முடியுது. நம்ம வந்து உடலல்ல, உறுப்பல்ல, ஆன்மாவல்ல, மனசல்ல, எதுவுமே இல்லை, நான் எதுவும் இல்லாத நிலை தான் நம்ம. ஒரு மனிதன் தான் யாரு அப்படிங்கிறத எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடிய மந்திரமாக இருக்குது. நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. மனசில் இடக்கூடிய ஆல்பா பீட்டா கதிர்களை அந்த வேவ் லென்த்தை பார்க்குறதுக்காக, அந்த ஃப்ரீக்வன்சி பார்க்குறதுக்காக சில இன்ஸ்டியூட்லலாம் போய் நிறைய பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. மந்திரம் ஜெபிக்கும் போது அவங்களோட ஆல்ஃபா ஸ்டேட்லேருந்து பீட்டா ஸ்டேட் அப்படியே மாறுறதெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய யூடியூப் வீடியோஸில் நீங்கள் பார்க்க முடியும். இது சாதாரண ஒரு பாடல் கிடையாது, இது ஒரு மந்திரம். நம்ம யாரு அப்படிங்கிற விஷயத்த, ஒண்ணுமே இல்லாத தன்மை தான் ஒரு ஜீவன். நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா வந்து ஒண்ணுமே இல்லாத தன்மை, அது சிவனுக்கு ஒப்பான தன்மை, சிவனும் ஒன்றுமில்லாத தன்மை, நிர்வாணா சூன்யம், ஒண்ணுமே இல்லாத தன்மையை விளக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் அது நிர்வாண ஷடகம். நீங்க எனக்கு இந்த மந்திரங்கள் மூலமாக தான் நான் ஞானம் அடைகிறேன்னு எனக்கு ஒரு இன்ட்யூஷன் சொல்லுது, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னா, இது அதி அற்புதமான இந்த நிர்வாண ஷடகத்தை நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி சேன் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஞான தெளிவு வரும். ஏன்னா ஞானத்தோட கடைசி முடிவு நான் ஒன்றும் இல்லை, நான் இந்த உடல் இல்லை, நான் மனசு இல்லை, நான் எதுவுமே இல்லை, நான் எல்லாம் மாணவன், எல்லாத்துக்கூடையும் கரைஞ்சிட்டேன், நான் மோட்சத்துக்கு போயிட்டேன், வீடு பேர் அடைஞ்சிட்டேன், நான் எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துல போய் சேர்ந்துட்டேன், நான் கடவுளோட ஒரு பகுதி அப்படிங்கிறத இந்த 6 பாடல்களை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க சுவாமி. ஸோ இந்த பாடலை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு வேணும்னா அது சமஸ்கிருதத்தில் இருக்குது, தமிழில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கலாம். சின்ன சின்ன வார்த்தைகள் தான் இருக்கும். ஒவ்வொருதுலையும் சிவோகம் சிவோகம்னு முடியும். நான் சிவனுக்கு ஈக்குவலானவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி முடியும். எனக்கு ரொம்ப க்ளோஸ் இந்த மந்திரம் வந்து என் மனசுக்கு ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லுவேன். நான் இந்த மந்திரத்தை நான் பாடலைனாலும் இந்த போட்டு அப்படியே கேட்கும்போது ஒரு புதுவிதமான பரவச நிலைக்கு உள்ளாகிறத நான் நிறைய டைம் அனுபவிச்சிருக்கிறேன். சும்மா வாய் வார்த்தைக்காக சொல்லலை, உண்மையிலே அது என்னமோ பண்ணும். ஆன்மீக தேடலில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மந்திரம் உங்கள் உயிரை பிடிச்சி உழுக்குங்கிறதுக்கு நான் 100% கேரண்டி கொடுக்குறேன். அமைதியான சூழ்நிலையில் காலையில் நேரம் வீட்டில் யாருமே இல்லாதப்ப கதவை தாள் போட்டுட்டு முதுகெலும்பை நேராக வச்சு அமைதியாக உட்காந்து பாட்டை நல்லா சத்தமாக வச்சு அந்த பாட்டு கூடயே இருங்க. அந்த மந்திரம் சொல்ல 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 உங்கள் உடம்புல ஏதோ ஒரு விஷயம் பண்ணும். இது சம்டைம்ஸ் உங்கள் உடம்புலேருந்து உங்கள் உசுரை செப்பரேஷன் பண்ணுறது கூட நிகழ்ந்தாலும் நிகழலாம். உங்களோட சாதனாவை பொறுத்து தான். அதனால் மந்திரங்கள் மூலமாக ஞானம் அடைதலுக்கு முயற்சி பண்ணுறவங்க இதை எடுத்து பயனடைங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். குருவே சரணம். வணக்கம்.